வீரமாறன் சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தோம்னா இப்போ நம்ம கண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த மாறனை நிரந்தரமாக உள்ள வச்சு ஆகணும் அப்படின்னுட்டு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாட்சியை வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ உறுதியாக இருந்துக்கோ, என்ன நடந்தாலும் சரி, மாறன் தான் இதை பண்ணாங்கிறதுல நீ எந்த ஒரு மாட்டு கருத்து பேசவே கூடாது. உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவையான பணத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்து நம்ம பிருந்தா வந்து செம அதிர்ச்சி ஆகுவாங்க. கண்டிப்பாக கண்மணி அந்த சாட்சிக்கு பணம் கொடுக்கறத நம்ம பிருந்தா வந்து பார்க்குறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்து பிருந்தா வந்து அடி பாவியக்கா, அப்படின்னா இவ்வளோ காலமாக திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றது நீதானா? எங்கள் அந்த அன்பழகை இன்ஸ்பெக்டர் தான் இப்படி மாமா மேலே இருக்கிற விரோதத்தில் வேணும்னு பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா கடைசியில் இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா? விட மாட்டேனக்கா, என் மாரமாமா வெளியில் வந்தே ஆகணும். இதுக்குன்னு மாரமாமா எந்த தப்பும் பண்ணலை, ஏதோ தான் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி அந்த ராகவன் மாமா கண்டுக்காம இருந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் உண்மையை மறைச்சா அது நான் என் மாமாவுக்கு பண்ற துரோகம். எப்பவுமே நல்லவங்க வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னுட்டு பிருந்தா வந்து கண்மணி கிட்ட உண்மையை சொல்லலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த சாட்சி கிளம்பினதோ, அக்கா என்னக்கா நீ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது கண்மணி அதிர்ச்சியாராங்க. பிருந்தா, நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வரதை கேளு அப்படின்னும் போது, நீ இவ்வளோ சீப்பான ஆளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைக்கா. அப்படின்னா மாமாவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் விரோதம் இருக்குன்னு சொல்லி பணம் கொடுத்தது எல்லாமே நீதானா அப்படின்னும் போது கண்மணி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. நீ ஒரு அப்பாவே நல்லவன்னு நினைச்ச, நம்ம அண்ணன் போயிட்டானேன்னு மாறம் இல்ல கோமா இருக்குன்னு நானும் சாதாரணமா நினைச்சேன். ஆனா நீ இவ்வளோ வில்லத்தனமா செய்யப்படுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லக்கா. என்ன உனக்கு தெரியும்னு நீ இந்த அளவுக்கு கீர்த்தனமா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பிருந்தா கண்மணியை போட்டு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. போதும், என்ன இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த குதிக்கிற? இங்க பாரு, அந்த மாறன் தான் நம்ம அண்ணனே இல்லாம பண்ணிருக்கான். நீயும் பெருசா அந்த வீரா மாதிரி அந்த மாறனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. அப்படின்னா என்னத்தை அப்படி பண்ணிட்டேன்? இங்க பாரு, என்ன வில்லியா மாத்தினதே நீங்க எல்லாரும் தாண்டி. என் அண்ணன் போயிட்டான், நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச ராஜேஷும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணமான அந்த மாற மட்டும் சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? அதான் அவனை எப்படியாச்சும் உள்ள தள்ளி ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். மற்றபடி அவன் தப்பு பண்ண வந்தானே, ஏதோ தப்பு பண்ணாதவனை தண்டிக்கிற மாதிரி இந்த பாடுபட்டு இருக்கீங்க. நான் தப்பு பண்ணவனை தான் தண்டிக்க போறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் பிருந்தா, அட போக்கா கிழிச்சக்கா, இங்க பாருக்கா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் மாறமாவன் எந்த தப்பு பண்ணலக்கா அப்படின்னும் போது, என்னடி எப்ப பார்த்தாலும் அவன் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா, உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இங்க பாரு, உனக்கு மாமா தான் இந்த விஷயத்த பண்ணாருன்னு எப்படி நீ ஒரு பொய்யத்தை கிரியேட் பண்ணிருக்கியோ அதே மாதிரி தான் மாமா எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன்க்கா. ஒரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதே உன் புருஷன் ராகவன் தான் அப்படின்னதும் கண்மணி வந்து செம்மையா அதிர்ச்சியாராங்க. பிருந்தா, என்ன அந்த மாறனை காப்பாத்துறதுக்கு உளறிட்டு இருக்கியா அப்படின்னும் போது, அக்கா நான் சொல்றது எல்லாம் சத்தியம் அக்கா. மாமா ரொம்ப நல்லவர். எவ்வளவு விஷயங்கள்ல ராகவன் மாமா வந்து காப்பாத்திருக்காருன்னு தெரியுமா? அது மட்டும் கிடையாதுக்கா, ராகவ் மாமாவை காப்பாத்துறதுக்கு தான் அவரு இப்படி தன்மையில பழி சுமந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. அந்த இடத்துல கண்மணி நல்லா பேசுற பிறந்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி உன் மாமாவை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையிலேயே விளையாடுற பாத்தியா? இங்க பாரு, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த மாறனை காப்பாத்துறதுக்கு தானே இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நான் யாருக்கு அதிகம் நம்ப மாட்டேன். அந்த மாறனை உள்ள தள்ளாம நான் ஓயவே மாட்டேன். இங்க பாரு, அந்த மாறனை உள்ள தள்ளுறதுக்கு இது என்ன, நான் இதை விட மோசமா எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன். இன்னொரு வாட்டி மாறம் பண்ணல, ராகவ் தான் பண்ண அது வந்து பேசுவேன் தான், அவ்வளவுதான். தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு கண்மணி அங்கிருந்து போனதும் பிருந்தா என்ன பண்றேன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. கடவுளே, உண்மை தெரிஞ்சு அக்கா முட்டாள் மாதிரி நடந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்படின்னா அக்கா பண்ற வேலையெல்லாம் பார்த்தா மாமா உள்ள போறது நிச்சயமாயிடுமே அப்படின்னு பிருந்தா வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில பிருந்தா தான் ஹோட்டல்ல போய் இப்படி ராகவன் தான் தப்பு பண்ணுங்கிற உண்மையை சொல்லுவாங்களே என்னவோ. அப்படி சொன்னாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி